அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் தமிழ் தகுதி தேர்வுக்காக வந்து பண்ணாக்கா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் மற்றும் காலேஜ் டிஆர்பிக்காக வந்து பண்ணாக்கா மொத்தம் 9 ஏழிலிருந்து 10ஆம் வகுப்பு மொத்தம் 9 ஏழிலிருந்து 900 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதில் வந்து பண்ணாக்கா ஏழு 1 பார்ட் 1 பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பண்ணாக்கா பார்ட் 1 வீடியோவுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் கொஷின், உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராய் இருந்தவர். உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராய் இருந்தவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, தேவநேய பாவாணர். அடுத்து கொஷின் நம்பர் 27, பூ விரியத் தொடங்கும் நிலை யாது? பூ விரியத் தொடங்கும் நிலை யாது? ஆன்சர் ஆப்ஷன் சி, போது. ஆன்சர் ஆப்ஷன் சி, போது. ஸோ அடுத்து கொஷின் நம்பர் 28, தமிழ் சொற்பிறப்பியல் அகரம் முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார்? தமிழ் சொற்பிறப்பியல் அகரம் முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தேவநேய பாவாணர். அடுத்து கொஷின் நம்பர் 29, மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, தேவநேய பாவாணர். கொஷின் நம்பர் 30, காட்டிலா என்னும் நூல் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு. காட்டிலா என்னும் நூல் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு 1554. அடுத்து கொஷின் நம்பர் 31, காட்டிலா என்னும் நூல் முதலில் எம்மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. காட்டிலா என்னும் நூல் முதலில் எம்மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ். அடுத்து கொஷின் நம்பர் 32, முதல் உலக தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது? முதல் உலக தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மலேசியா. ஆன்சர் ஆப்ஷன் டி, மலேசியா. அடுத்து கொஷின் நம்பர் 33, பூவின் தோற்ற நிலையை குறிப்பது எது? பூவின் தோற்ற நிலையை குறிப்பது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அரும்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அரும்பு. அடுத்து கொஷின் நம்பர் 34, நெல், புல் முதலியவற்றின் கொழுந்தை குறிக்கும் சொல். நெல், புல் முதலியவற்றின் கொழுந்தை குறிக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தளிர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தளிர். அடுத்து கொஷின் நம்பர் 35, தமிழ் சொல்லாராய்ச்சியின் உச்சத்தை தொட்டவர் யார்? தமிழ் சொல்லாராய்ச்சியின் உச்சத்தை தொட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, தேவநேய பாவாணர். ஆன்சர் ஆப்ஷன் பி, தேவநேய பாவாணர். அடுத்து கொஷின் நம்பர் 36, பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தாக்கா ஸோ இங்கே பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ பூம்பிஞ்சு அதுக்கு நேராக வந்து பார்த்தாக்கா தென்னை பனை மிஞ்சு கொடுத்துருக்காங்க. வடுக்கு நேராக வந்து பார்த்தா எல் பிஞ்சு கொடுத்துருக்காங்க. முசுக்கு எதிரில் வந்து பார்த்தாக்கா மாம்பிஞ்சு கொடுத்துருக்காங்க. கவ்வை எதிரில் வந்து பார்த்தாக்கா பலா பிஞ்சு கொடுத்துருக்காங்க. குறும்பை பூவோடு கூடிய இளம் பிஞ்சு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தாக்கா நல்லா நமக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தாக்கா வடுனா எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தாக்கா பலா பிஞ்சு. வடுக்கு தான் என்ன சொல்லுவோம்? பலா பிஞ்சு. சாரிங்க. ஸோ வடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா மாம்பிஞ்சு, மாவடு அப்படின்னு சொல்லுவாங்க. வடு அப்படின்னா எதை சொல்லுது? மாம்பிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து முசு அப்படின்னா வந்து பார்த்தாக்கா பலா பிஞ்சு. முசு அப்படின்னு எதை சொல்கிறாங்க? பலா பிஞ்சு. கவ்வை அப்படின்றது வந்து பார்த்தா எல் பிஞ்சு. கவ்வை அப்படின்றது எல் பிஞ்சு. ஸோ இங்கே பூம்பிஞ்சுன்னு வந்துருச்சு. அப்போது பூவோடு கூடிய இளம்பிஞ்சு அப்படின்னு வந்துடும். பூவோடு கூடிய இளம்பிஞ்சு. அடுத்து குறும்பை, தென்னை குறும்பை அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னை குறும்பை, பனை குறும்பை, அதாவது தென்னை பனை பிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. அப்போது பூம்பிஞ்சுக்கு கரெக்டான பொறுத்துகை எதுனாக்கா பூவோடு கூடிய இளம்பிஞ்சு. வடுக்கு சரியான பொறுத்துகை வந்து வேணாக்கா மாம்பிஞ்சு. முசுக்கு கரெக்டான பொறுத்துகை வந்து வேணாக்கா பலா பிஞ்சு. கவ்வைக்கு சரியான பொறுத்துகை வந்து எல் பிஞ்சு. குறும்பைக்கு சரியான பொறுத்துகை வந்து வேணாக்கா தென்னை பனை பிஞ்சு. அடுத்து கொஷின் நம்பர் 37, சந்தக்கவிமணி என்று குறிப்பிடப்படுபவர் யார்? சந்தக்கவிமணி என்று குறிப்பிடப்படுபவர் யார்? யார் அப்படின்னா தமிழ் அழகனார். சந்தக்கவிமணி என்று குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னா தமிழ் அழகனார். அடுத்து கொஷின் நம்பர் 38,
தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன? தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன? சண்முக சுந்தரம். ஆன்சர் ஆப்ஷன் பி சண்முக சுந்தரம். தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி சண்முக சுந்தரம். கொஷின் நம்பர் 39. தமிழ் அழகனாரின் சிற்றிலக்கிய நூல்கள் எத்தனை? தமிழ் அழகனாரின் சிற்றிலக்கிய நூல்கள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் சி 12. ஆன்சர் ஆப்ஷன் சி 12. அடுத்து கொஷின் நம்பர் 40. ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது. ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது. ஆன்சர் ஆப்ஷன் டி இரட்டுற மொழிதல் அணி. ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது. ஆன்சர் ஆப்ஷன் டி இரட்டுற மொழிதல் அணி. அடுத்து கொஷின் நம்பர் 41. கடல் தரும் சங்குகளின் எண்ணிக்கை யாது? கடல் தரும் சங்குகளின் எண்ணிக்கை யாது? ஆன்சர் ஆப்ஷன் டி 3. ஆன்சர் ஆப்ஷன் டி 3. அடுத்து கொஷின் நம்பர் 42. 1983ஆம் ஆண்டு முதல் தமிழ் கணினி யாருடைய பெயரால் ஆரம்பிக்கப்பட்டது? 1983ஆம் ஆண்டு முதல் தமிழ் கணினி யாருடைய பெயரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் டி திருவள்ளுவர் பெயரில் தான் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து கொஷின் நம்பர் 43. புதிய உரைநடை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? புதிய உரைநடை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ எதில் முதல்வன். புதிய உரைநடை என்னும் நூலின் ஆசிரியர் எதில் முதல்வன். அடுத்து கொஷின் நம்பர் 44. எதில் முதல்வன் என் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? எதில் முதல்வன் என் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. ஆன்சர் ஆப்ஷன் டி புதிய உரைநடை. ஆன்சர் ஆப்ஷன் டி புதிய உரைநடை. அடுத்து கொஷின் நம்பர் 45. இரட்டுற மொழிதல் என்னும் பாடலில் அணிகலன் என சுட்டப்பெறும் இலக்கியங்கள் யாவை? இரட்டுற மொழிதல் என்னும் பாடலில் அணிகலன் என சுட்டப்பெறும் இலக்கியங்கள் யாவை? ஆன்சர் ஆப்ஷன் சி ஐம்பெருங்காப்பியங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி ஐம்பெருங்காப்பியங்கள். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா அந்த வரிசை மாறி இருக்குது. கரெக்டான ஆன்சர் வந்து பண்ணாக்கா ஆன்சர் ஆப்ஷன் சி ஐம்பெருங்காப்பியங்கள் தான் கரெக்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஐம்பெருங்காப்பியங்கள். அடுத்து கொஷின் நம்பர் 46. மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது எது? மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது எது அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் பி இலக்கணம். ஆன்சர் ஆப்ஷன் பி இலக்கணம். இங்கேயும் அந்த வரிசை முறை மாறி இருக்குது. ஆன்சர் இலக்கணம் தான். அடுத்து கொஷின் நம்பர் 47. இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கும் காணினும் யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றியவர் யார்? இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கும் காணினும் யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி எழில் முதல்வன். ஸோ இதுலேயும் வரிசை மாறி இருக்குது பார்த்துக்கங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி எழில் முதல்வன். அடுத்து கொஷின் நம்பர் 48. குடந்தை அரசு கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணி செய்தவர் யார்? குடந்தை அரசு கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணி செய்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி எழில் முதல்வன். ஆன்சர் ஆப்ஷன் சி எழில் முதல்வன். இங்கேயும் வரிசை மாறி இருக்கு, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஷின் நம்பர் 49. அளபெடுத்தல் என்பது யாது? அளபெடுத்தல் என்பது யாது? ஆன்சர் ஆப்ஷன் சி நீண்டு ஒலித்தல். ஆன்சர் ஆப்ஷன் சி நீண்டு ஒலித்தல். அடுத்து கொஷின் நம்பர் 50. செய்யுளிசை அளபடைக்கு வழங்கும் வேறு பெயர் யாது? செய்யுளிசை அளபடைக்கு வழங்கும் வேறு பெயர் யாது? ஆன்சர் ஆப்ஷன் டி இசை நிறை அளபடை. செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பேர் இசை நிறை அளபடை. ஸோ இன்றைக்கி வந்து பண்ணாக்கா செகண்ட் பார்ட் பார்த்துருக்கோம். தேர்டு பார்ட்டு உங்களுக்கு விரைவில் வந்து பண்ணாக்கா வீடியோ அனுப்பப்படும். நன்றி, வணக்கம்.